திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஏவா வேலு மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை, திருநெல்வேலி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 13 இடங்களில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வீடு, கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் காலை முதல் மாலை வரை சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இந்த சோதனை தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஏவா வேலு, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் எந்த பணமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்டதால் இந்த சோதனை நடைபெற்றுள்ளதாக கூறினார். சோதனை என்ற பெயரில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றும் ஏவா வேலு தெரிவித்தார். அரசினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால், மக்கள் பெரிதாக எங்களை போன்றவர்களெல்லாம் பழிவாங்குவதனுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. என்ன காரணம்னா, 2 நாளைக்கு முன்னால் புதிதாக வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 2017 2026 வரை என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அவர். அப்பொழுது நான் எழுந்து ஆதாரத்தோடு பேசுங்கள், அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டிவிட்டு தான் சொல்லுவது தான் இது வரைக்கும் மரபு என்று நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைத்து கொண்டே இருந்தேன். இன்றைக்கி ரைடு பண்ணலாம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பு பண்ணுவேன்.